வாங்கங்க, இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் சுரக்காயும் மல்லிச்செடியும் வச்சு துவையல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். நமக்கு மல்லிச்செடியோட கலரும் மாறாமல் துவையல் இருக்கும். ரொம்ப வாசமாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் நம்ம தக்காளி வெங்காயம் எதுவுமே யூஸ் பண்ணாமையும் பண்ணியிருப்போம். வேகமாகவும் பண்ணிடலாம், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை சொரக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. பெரிய ஓட்டைகள் உள்ளதுலயே துருவி வச்சுக்கோங்க. நமக்கு இப்படி துருவுறனால நமக்கு சொரக்காய் வேகமா வதங்கி வந்துடும். அதுக்காண்டி தான். இல்ல நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரிதான். இப்போ மல்லிச்செடி எடுத்துக்கலாம். நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இதுல ரொம்ப தண்டை வேஸ்ட் ஆக்க கூடாது. கீழே அந்த மண் இருக்கு பாத்தீங்களா, அது அளவுக்கு மட்டும் தண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு அந்த தண்டோடைய கட் பண்ணிட்டு வந்துக்கலாம். பாருங்க, நமக்கு கலர் இதே கலர் நமக்கு துவையல்லையும் இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. நான் சட்னி துவையல் எல்லாத்துக்குமே கடுகு சேர்த்துக்கிடுவேன். கால்வெளி எதுவுமே நமக்கு வராம இருக்கும். கடுகு பொரிஞ்சு வரவும் உளுந்து சேர்த்துக்கலாம், கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், உரப்புக்கு வத்தல் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை விட கொத்தமல்லிக்கு வத்தல் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் டேஸ்ட். அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 போல பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வர வறுத்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கிற நேரத்துல அரைச்சல் போல தேங்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பூண்டு, இஞ்சி, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் வாசம் வர வறுத்துக்கலாம். எல்லாம் வதங்கி பொன்னிறமா வதங்கி வரவும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்க கொத்தமல்லி சட்னி ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட போறீங்க அப்படின்னா தேங்காய் ஸ்கிப் பண்ணிருங்க. தேங்காய் போட்டோம் அப்படின்னா வேமாவே கெட்டு போயிடும். அதனால கொத்தமல்லி சட்னி நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி சாப்பிட போறீங்கன்னா தேங்காய் இல்லாம துவையல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம துருவி வச்சிருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காய் வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். துவையல்னாவே கல்லுப்பு தான். சுரக்காய் நல்லா வெந்து வர நம்ம வதக்கணும். பச்சை வாசமே இருக்கக்கூடாது. ஒரு 4 நிமிஷம் சுரக்காயை வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கோங்க. மல்லிச்செடியும் கருவேப்பிலையும் சொரக்காயும் இந்த துவையலுக்கு எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்க, நமக்கு கருவேப்பிலை சொரக்காய் எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு சுருளை வதங்கி வரவும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல மல்லிச்செடி, அதை சேர்த்துக்கலாம். மல்லிச்செடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சுருங்கிரும். பாருங்க, நான் எடுத்துருக்கிற மல்லிச்செடி தண்ணி விட்டே வரல. இதே நீங்கள் நல்ல நாட்டு மல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா தண்ணி விட்டு வரும் இந்த ஸ்டேஜில். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் உங்க புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. புளி புளி சுவைக்கு மட்டும் கிடையாது, நமக்கு துவையலுமே நல்லா கெட்டு போகாம இருக்கும். எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அடிப்பிடிக்காத அளவுக்கு ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா நமக்கு மல்லிச்செடி வதங்கி வந்துடும். இப்ப பாருங்க, நமக்கு எல்லாமே சூப்பரா வதங்கி வந்துருச்சு. அப்படியே நீங்க ஓபன் பண்ண உடனே மல்லிச்செடி வாசம் அப்படியே கம்மன்னு அடிக்கும். அந்த அளவு வர நீங்க வதக்கினா போதும். இதே நீங்க நாட்டு மல்லிச்செடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்க தண்ணி நிறைய விட்டு வந்திருக்கும். தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கும் போது நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆறி முடியவும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நமக்கு மல்லிச்செடி தண்ணி விட்டு வரல, அதனால 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு மல்லிச்செடி நல்லா தண்ணி விட்டு வந்துச்சுன்னா நீங்க தண்ணி ஊற்றவே வேணாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா துவையல் பதத்துக்கு இல்லாம சட்னி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான மல்லித்துவையல். நல்ல கம்மன்னு வாசம் இருக்கும். சும்மா சுட சுட சோறு வச்சே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ருசியா இருந்துச்சு. கலரும் நமக்கு மாறல. நீங்க தேங்காய் போடாம துவையல் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல 2 நாள்ல இருந்து 3 நாள் வரை ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். முடிந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.